உடனே பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே 50% மார்ஜின் இருக்கும். என்னோட R&D என்னோட ஃபுல் சப்போர்ட்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் தான். ராயல்ட்டி பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட நோ ராயல்ட்டின்னு தான் சொல்லுவேன். இவங்க இப்போ மாஸ்டர்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுத்தாங்க. வித் ஆஃபரோட நமக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு நம்ம இனோவேட் ஃபங்க்ஷன்லேயே. விஷயங்கள் அண்ட் பண்ணி கொடுக்குற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வாசி. ஸோ இவங்களோட ஃப்ரான்ச்சைஸி நான் எடுத்தேன். ஓகே ஓகே. இவங்க ஃப்ரான்ச்சைஸி கொடுத்த சைட்லேருந்தும் நான் ரொம்ப ஆண்டர்ப்ரனரா இருக்க வாசி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட பண்ணி தரோம். மார்க்கெட்டிங் ஓரியன்டடும் சரி, அவங்க எல்லா சப்போர்ட்டுமே எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஈவன் இனோகிரேஷன் ஃபங்க்ஷனில் கூட ஒரு டெக்கரேஷனாக இருக்கட்டும், இல்லை விசிபிலிட்டி ஆஃப் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு. எக்ஸ்கியூஸ் கூட இல்லாமல் உடனே பண்ணி தராங்க அவங்க எல்லாத்தையுமே. நானே வந்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது ஷவர்மா. எல்லா ஐட்டம்ஸுமே செம்மையாக இருக்குது. எந்த ப்ரைஸில் இருந்தாலும் இங்கே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷவர்மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மேடவாக்கம்ல நியர் லதா சூப்பர் மார்க்கெட். ஸோ எதனால இந்த ஃப்ரான்ச்சைசியை அவங்க பர்டிகுலராக எடுத்தாங்க அப்படின்றத பற்றி அந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், உங்கள் நேம் அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி எடுத்தீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் நேம் தென்றல். என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் ஆக்சுவலாக. ஸோ நான் அங்கேருந்து இங்கே சென்னை வந்தது காரணம் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். அண்ட் தென் அதுலேருந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் நான் ஒரு ஃபுட்டி ஆகும். எனக்கு நிறைய இடத்துல போய் டேஸ்ட் பண்ணி நிறைய இடம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது ஓரியன்டாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாகவே. ஸோ நான் சர்ச் பண்ணிட்டு நிறையா விஷயங்கள் சர்ச் பண்ணேன். யார் யார் ஃப்ரான்ச்சைஸ்லாம் எப்படி தராங்க சர்ச் பண்ணேன். ஸோ எந்த ஃபீல்டில் போனால் எப்படி பண்ணலாம், எது வந்து க்ரோத் நல்லாயிருக்கும், இது எல்லாமே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இவங்களோட மெத்தட் ரொம்ப பிடிச்சிச்சு. ஜவர்மாஸோட ஃப்ரான்ச்சைஸியோட மெத்தட் ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களோட அவுட்புட் நல்லா இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே பெட்டராகவும், ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸோட அந்த ஆர்கனைசேஷனோட ஃபீட்பேக் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு இவங்க சைடை ஒரு கார்னர் பண்ணி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அவங்கள பற்றி நான் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களோட விஷயங்கள் அண்ட் பண்ணி கொடுக்குற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வாசி. ஸோ இவங்களோட ஃப்ரான்ச்சைஸி நான் எடுத்தேன். ஓகே ஓகே. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமன் வந்து இன்னைக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்ன மாதிரியான ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்க? ஓகே, இப்போது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஒரு விஷயத்த எது பண்ணலாம் அது பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருப்பேன். எப்போதும் பிஸ்னஸ் ஓரியன்டாக எனக்கு ஒரு பிஸ்னஸை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு உள்ளுக்குள்ளேயே. ஒரு ஆஃப்டர் ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த டைமிங்கில் நான் அதை யோசிச்சிட்டே இருப்பேன் எப்போதுமே. ஸோ என்னோட ஹஸ்பண்ட்டை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி பண்ணணும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி ஃபுட் ஓரியன்டாக நான் சொல்லுவேன், இது பண்ணலாம், இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, இது நம்ம கொஞ்சம் யூனிக்காக கொடுத்தா இன்னும் நல்லா கஸ்டமர்ஸ் வருவாங்க, இதோட நல்லா பண்ணலாம் நம்ம அப்படிங்கிற நான் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபுல் சப்போர்ட்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்க வந்து ஓகே நீ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வச்ச வாசி தான் நான் இந்த லெவலில் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி சைடும் என்னோடய பிரதராக இருக்கட்டும், என்னோடய அம்மா பிரதர் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே பண்ணு தென்றல். அம்மா வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இப்போது ஹஸ்பண்ட் எந்தளவு வச்சுருக்காங்களோ அந்தளவு அம்மாவும் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. எங்கள் அண்ணா என்னோடய பிரதரும் வந்து
ஓகே நீ பண்ணுவேன், இது பண்ணலாமே செய்யலாமே ஐடியாஸ் நிறையா கொடுப்பான். ஓகே. ஸோ டோட்டலாக என் ஃபேமிலிஸ் எல்லாமே அப்படி தான். நல்லா சப்போர்ட். ஈவன் என்னோட அத்தையாக இருக்கட்டும், மாமியார் அவங்களா இருக்கட்டும், அவங்களா அந்த மாதிரி பண்ணு, சில பேர்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, எதுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வீட்டு வேலையை பாரு அப்படிலாம் கிடையாது. ஓகே பண்ணு, ஏதாவது பண்ணு நல்லா வந்தால் சரி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்தூஸாக தான் பேசுவாங்க எப்போதுமே. இவங்க ஃப்ரான்சைஸி கொடுத்த சைட்லேருந்து நான் ரொம்ப ஆண்டர்ப்ரனராக இருக்க வாசி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட பண்ணி தரோம், நீங்கள் பண்ணுங்கள், உங்களெல்லாம் என்னென்ன ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எனக்கு. ஓகே சூப்பர் மேம். இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸியில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க மேம்? ஓகே, ஷவர்மாவோட மெயின் ப்ராடக்ட் என்னென்னா நம்ம ஷவர்மா தான். ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வித் வெரைட்டி ஆஃப் சீசனிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் மசாலாஸ்லாம் ரொம்ப யூனிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளேட்டரிங் ஆல்சோ ஒரு யூனிக்காக தான் இருக்கும் நம்மள்கிட்ட. ஸோ நியூ ஃபார்மேஷன் ஆஃப் வெரைட்டிஸ் அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுற வாசி இது வந்து ஒரு மெயின் தீமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஷவர்மாஸில். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம பாபிக்யூ ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுறோம். வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. நான்வெஜ்ஜஸில் நம்ம விங்ஸ், டைஸ், ஸ்ட்ரிப்ஸ் அண்டு பெப்பர் பாபிக்யூ, மெட் பாபிக்யூ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். வெஜ்ஜில் வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், வாட்டர்மெலன், பைனாப்பிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மஷ்ரூம் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் சாண்ட்விச்சஸ், ஷேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தென் ஃப்யூச்சரில் ஒரு ஹோல் காம்போவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கிறோம். ஓகே மேம், சூப்பர் மேம். மேம் இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன மாதிரியான ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் வச்சாங்க மேம் ஷவர்மா சைட்லேருந்து நமக்கு? ஃப்ரான்ச்சைஸி அவங்க நம்மள்ட்ட முதல்ல எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா வே ஆஃப் லொக்கேஷன். ஓகே. அண்ட் தென் நம்மளோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்வால்மெண்ட் பார்த்துட்டு, வே ஆஃப் லொக்கேஷன் பார்த்துட்டு, அண்ட் தென் நம்மளோட மெயின் செட்டப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிளான் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த பிளானை அவங்க ரெகனைஸ் பண்ணி அது மூலயமா ஓகே இவங்களோட இன்வால்மெண்ட் இவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து தான் அவங்க ஏனோ தானே அவங்க ஒரு அமௌண்ட்காவோ மணிக்காவே அவங்க ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ பண்ணுறவங்க நல்லா இன்வால்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்களா அதுக்கு மட்டும்தான். ப்ளஸ் மோட்டிவேஷன் எப்படி இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே மேம், இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கணும், ஸோ அது இல்லாமல் சிவில் ஒர்க்கு, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை அதெல்லாமே அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, அது எல்லாமே ஃப்ரான்ச்சைஸி ப்ரொவைட் பண்ணுறவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஈவன் அவங்கள்ட்ட நம்ம எனக்கு லொக்கேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இப்போ நம்ம ஈவன் இப்போ ஒரு மேடவாக்கம், இப்போ நம்ம மேடவாக்கமில் என்னோட லொக்கேஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஏரியாவில் நான் இருக்கேன், எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு வேணும் ஷாப் வேணும்னு அவங்கள்ட்ட சொன்னால் கூட அந்த ஹெல்ப் கூட அவங்க பண்ணி தருவாங்க. நம்ம ஷாப் ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்களே ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ A to Z அவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது, இந்த ஷாப் வந்து நான் ஃபைனல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். ஓகே மேம், அடுத்தது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ மேம் ஆச்சு இந்த ஷவர்மாஸ் எடுக்கிறதுக்கு? ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து நமக்கு A to Z அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. வித் மிஷன், இன்டர்வியூ ஒர்க்ஸு, அண்ட் தென் ஷவர்மா மிஷின்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakh வந்துருந்துச்சு நமக்கு. ஸோ இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு மாஸ்டர்ஸ் அமையிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இது வந்து எப்படி வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தராங்க ஃப்ரான்ச்சைசி சைடு? இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஷவர்மா தான். ஸோ ஷவர்மா வித் பாபிக்கு இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதுக்கான மாஸ்டர்ஸோட அவைலபிலிட்டி எங்கெல்லாம் இருக்குங்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்களுக்கு அவ்வளோவா விசிபிலிட்டி இருக்காது. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டோன்னா அவங்க ஓகே எனக்கு பண்ணி தந்துடுறோம், ஒரு எக்ஸ்கியூஸ் கூட இல்லாமல் உடனே பண்ணி தராங்க அவங்க எல்லாத்தையுமே. ஸோ மாஸ்டர்ஸ் கூட அவங்க சைட்லேருந்தே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. உங்களுக்கு மேம் நீங்களே பண்ணீங்களா இல்லை அவங்க தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் கொடுத்தாங்களா? மாஸ்டர்ஸ் அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து மாஸ்டரோட விசிபிலிட்டி அவ்வளோவா இல்லை. ஸோ வந்து மாஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ A to Z அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எந்த ஹெல்ப் கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே. ஓகே மேம். மேம் இப்போது என்ன மாதிரியான இப்போது நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு ராயல்ட்டி ஃபீ இல்லை வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேர் இந்த மாதிரி பேசிஸில் தான் வந்து ஒரு ராயல்ட்டி ஆஃபர் பண்ணுவாங்க. இவங்க என்ன பேசிஸில் மேம் ஆஃபர் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக ராயல்ட்டி பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட நோ ராயல்ட்டின்னு தான் சொல்லுவேன். இவங்க அந்த மாதிரி எந்த சார்ஜஸோ இல்லை
எந்த பர்சன்டேஜ் டிமாண்டோ எதுவுமே அவங்க பண்ணலை. ஸோ பர்சன்டேஜ் டிமாண்ட் எந்த ராயல்ட்டியும் அவங்க இது வரைக்கும் நம்மகிட்ட பண்ணவும் இல்லை. இதுக்கு ஃப்யூச்சர்லேயும் அவங்க பண்ணுற பிளான்ல எல்லா மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே மேம். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான மார்ஜின்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் மேம்? ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே 50% மார்ஜின் இருக்கும். என்னோட R&D வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில். ஸோ சேம் திங் இஸ் ஹேப்பன் டு மீ. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக நமக்கு ஒரு 40% கண்டிப்பாக நிற்கும். ஓகே. இப்போ பிராண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க? ஓகே, நமக்கு பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தா எல்லா மார்க்கெட்டிங் ஓரியன்டலும் சரி அவங்க எல்லா சப்போர்ட்டுமே எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஈவன் இனோகிரேஷன் ஃபங்க்ஷனில் கூட ஒரு டெக்கரேஷனாக இருக்கட்டும் இல்லை விசிபிலிட்டி ஆஃப் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு. அண்ட் தென் ஒரு ஆட் ஓரியன்ட் பார்த்தா நியூஸ் பேப்பர்ஸில் போய் ஆட் ப்ரொவைட் பண்ணுறது, ஒரு ஃப்ளெக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அதோட டிசைன் வவுச்சர் வந்து டிசைன் பண்ணுறது, ஈவன் எல்லாமே வந்து அவங்க சைடில் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு ரீச் ஆகணும், என்ன பண்ணால் என்ன ரீச் ஆகுங்கிறத ஒரு டீமாகவே அவங்க யோசிச்சு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே மேம். இப்போ நேற்று வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ க்ரௌடே வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆஃபர்ஸ் அது இதுன்னு நிறைய இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், எப்படி பிராண்ட் சைடில்? ஓகே, நார்மலாகவே இனோகிரேஷனுக்கு நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்குற மாதிரி ஆஃபர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதோட சர்ச்சிங்கில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ப்ளஸ் அது கூட நம்ம ஃப்ரான்ச்சைஸியோட பீப்புள்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுங்க, இந்த மாதிரி காம்போஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய ரிசர்ச்லாம் சொல்லி ஸோ அது மூலயமா நம்ம வந்து ஆஃபர்ஸ்லாம் போட்டோம். அண்ட் தென் டேஸ்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேஸ்ட்டுக்கு நம்ம மாஸ்டர்ஸ் தான் மெயின். ஸோ மாஸ்டர்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்தாங்க. வித் ஆஃபரோட நமக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு நம்ம இனோகிரேஷன் ஃபங்க்ஷன்லேயே. ஸோ இனிமேலும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் காம்போஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக பண்ணலாம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே நண்பா, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஷவர்மாஸ் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்களோட இந்த ஃப்ரான்ச்சைசி ஓனரோட மீட் பண்ணி நம்ம ஃப்ரான்ச்சைசிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, ஸோ என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்க கிராண்ட் ஓப்பனிங்க்கு கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் உங்கள் ஏரியாவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.